வணக்கம் அன்பனீர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்குன்னா, அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றனால தான். ஆகவே இந்த பதிவுகள் தொடர்ந்து உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இதன் மூலமாக வரக்கூடிய நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. அந்த வகையில் இந்த பதிவு நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம சில கணிப்புகள் கொடுத்தோம். அது நிறைய பேர்த்திட்ட போய் சேர்ந்தது. அதில் நிறைய நபர்கள் தன் குழந்தைகளுக்கு, அதாவது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆகவே அதில் முதல் பதிவாக நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு நேற்று போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போது அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் பிறந்த உங்கள் பையனோ பொண்ணோ இருந்தாங்கன்னா அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தணும், எதையெல்லாம் தவிர்க்கணும், எதையெல்லாம் தன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற சில முக்கிய கணிப்புகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசிக்காரருடைய நிறைய ஜாதகங்கள் பார்த்த அடிப்படையில் இந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களையும் வைத்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த பரிசீலனை பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கணிப்புகள் உங்கள் வாழ்வில் நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும்னு நம்பி தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் கொடுக்குறோம். நம்ம பதிவை பார்க்குறவங்க, நம்மக்கிட்ட ஆன்மீக பொருட்கள் வாங்கினவங்க, நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர், இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா, எங்கே நல்லது இருந்தாலும் நீங்கள் எந்த விஷயத்தில் போய் நின்னாலும் அந்த விஷயத்தில் உள்ள நல்ல மாற்றங்கள் உங்களை நோக்கி வரணும். அதை ஈர்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபராக மாறணும் நம்ம பதிவை பார்க்குறவங்கலாம். இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, ஆரோக்கியத்தோட நல்லதை பார்க்கக்கூடிய மனிதராக இருக்கணும். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்களெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி. இன்றைக்கி தொடர்ந்து ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நேற்று லைவில் நான் காட்டின பேக்கிங் பண்ண எல்லாமே இன்றைக்கி கொரியர் போகுது. இது எல்லாமே இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம பேக்கிங் பண்ணது. இன்றைக்கி நேற்று ஆர்டர் பண்ணவங்களுக்கு தான் இப்போ இந்த பேக்கிங் எல்லாமே நடந்திருக்கு. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம இது எல்லாமே பேக்கிங் பண்ணி கொரியர் பண்ணிடுவோம். ஆகவே ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா வாங்கினவங்களே தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதிலே பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் மாலையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வெட்டிவேர் மாலையும் தயாராகிருச்சு. இதுவும் நான் இன்றைக்கி உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவேன். அதே போல் கருங்காலி மாலை கேட்டவங்களுக்கு ரெடியாக இருக்குது. அதே போல் பிரேஸ்லெட் கேட்டிருந்தீங்க, கருங்காலி பிரேஸ்லெட்டும் ரெட்டைகிரை பிரேஸ்லெட்டும் கேட்டிருந்தீங்க. எல்லாமே தயாராக இருக்குது. இதே மூலிகை சாம்பிராணியில் 5 பாக்கெட் வாங்கினவங்களுக்கும் இந்த இலவச ஆன்மீக பொருட்களும் தயாராக நம்ம வச்சுருக்கோம். இதுவும் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு கொரியர் பார்சலில் உங்களுக்கு அனுப்பக்கூடிய பார்சல்லே உங்களுக்கு வந்துடும். புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வாங்கியவர்கள் அனைவருக்கும் இனிய நல்ல செய்திகள் வாழ்வில் வந்து சேரும் என்று சொல்லிக்கிட்டு நான் இந்த பதிவை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சரிங்கய்யா, இப்போ நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கான உங்கள் வீட்டில் மிதுன ராசியில் பிறந்த பையனோ பொண்ணோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ராசியில் பிறக்கும் குழந்தைகள், அதாவது இவங்க கவனிக்க மறந்த விஷயங்கள் என்னன்றது தான் முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா பாருங்கள், கொஞ்சம் சோம்பேறித்தனம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இந்த இளமை காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப அசம்பந்தம் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே டக்குன்னு அதை முடிச்சுட்டு அடுத்த கட்டம் என்னன்றதை யோசிக்காமல் போயிடுறாங்க. ஆகவே நேரத்தையும் காலத்தையும் அதிகம் வீணடிக்கக்கூடிய நபராக இருக்கிறாங்க இந்த ராசியில் பிறந்த பசங்களும் பொண்ணுங்களும். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்க லைஃப்பில் நான் சில பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கைன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 20லேருந்து 25லேருந்து 30-35 வயது ஆயிடுது. அது வரைக்குமே அவர்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கும், எந்த மாதிரி நபர்களுக்கு மத்தியில் இருக்குன்றதெல்லாம் புரியாமல் அவங்க பாட்டுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே யோசிச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு இந்த 25-35 வயசுக்குள்ளே இவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இவங்களுக்கு லைஃப்னால் என்னென்னு புரிய வச்சிரும். அப்போ நான் இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த வயதை தாண்டும் பொழுது தான் எல்லா ப்ராப்ளமும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் போது அந்த லைஃப்னால் என்னென்னு புரிஞ்சுதுங்க ஐயா அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது இதற்கான ஆரம்பம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவில் இப்போ நம்ம சொல்கிற இந்த சிறு வயதில் இந்த மிதுன ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே தான் ஆரம்பிக்குது இவங்களுடைய லைஃப்பில். இன்றைக்கி இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒரு வேளை மிதுன ராசிக்காரங்க வயதில் மூத்தவர்கள் இருந்தாலும்
அவர்களுக்கு தெரியும் இளமை காலத்தில் எப்படி இருந்தாங்க, என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க, எதையெல்லாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அலட்சியமாக இழந்துட்டாங்கன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பதிவை பார்க்கும் வயதில் இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய கணிப்புகள். நீங்கள் மிதுன ராசிக்கார குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அவங்க பக்கத்தில் இந்த சோம்பேறித்தனம் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற இடத்துலையே ஒவ்வொரு விஷயம் வந்து கிடைக்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அவங்களுடைய ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, சாப்பிட்ட இடத்துலேருந்து எந்திரிச்சு போய் வாஷ் பேஷன்ட்ட போய் கை கழுவுறது கூட போக மாட்டாங்க. சாப்பிட்ட அதே பிளேட்லேயே கை கழுவிட்டு அங்கேயே உட்காந்துக்குவாங்க. இப்படிப்பட்ட குணங்கள் இந்த ராசியில் பிறந்த உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் அவங்க லைஃப்பில் எதிர்காலத்தில் அவங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நல்லது கெட்டதுக்கும் காரணமாக அமையுது. இப்போ வரக்கூடிய இந்த பழக்கங்களும் குணங்களும் தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் பெறுவதற்கான வழிகளாக அமைகிறது. அப்போ இந்த டைம் தான் இதெல்லாமே யோசிக்கணும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்க அது கிட்டத்தட்ட வளரும் பொழுது ஸ்கூல் பருவத்துக்கெலாம் போகும்போது, பள்ளி பருவத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த சொந்தக்காரங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் சேரக்கூடிய தேவையற்ற நபர்களோட சவகாசங்கள் இவங்களுக்கு ஏற்படுது. நண்பர்கள்னு பார்த்திங்கன்னா சும்மா ஊரை சுற்றிட்டு அப்பா அம்மா பேச்சை கேட்காம சுற்றிட்டு இருக்கிற சில நண்பர்களோடு சேர்வதற்கான வாய்ப்புகளும் இவர்களுக்கு ஏற்பட்டுருது. ஆகையால் பார்த்திங்கன்னா இதை தான் நான் சொன்னேன், அந்த குறிப்பிட்ட வயதை வரை வாழ்க்கைனா என்னென்னு புரிஞ்சிக்காமல் இவங்களுக்கு போகிறது காரணமே இப்படிப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து இவங்க லைஃப்பில் வர்றது தான். இதை ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் கடந்து இவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக கடந்து போயிடுறாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே வயது மூத்த வயது அடைந்ததுக்கப்புறம் ஒரு 35-30 வயசு அடைஞ்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தாங்கன்னா ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஐயோ அந்த நேரத்தையும் காலத்தையும் இப்படி வீணடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஆகையால் இந்த ராசியில் பிறந்த பசங்க உங்களுக்கு இருக்காங்கன்னா நேரத்துக்கும் காலத்திற்குமான அந்த அருமை என்னன்றதை புரிய வைங்க. நேர காலத்தினுடைய அருமை என்னன்றதை புரிய வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே ஒவ்வொன்றும் பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் நேரமோ காலமோ இல்லை. வருமுன் காப்பதே சிறந்தது. இதை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணும். அது குறிப்பாக இந்த ராசியில் இருப்பவர்கள் கொஞ்சம் வளர்ந்து ஒரு 25-30 வயது திருமண வாழ்க்கையை அடையக்கூடிய வயதெல்லாம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தையை கேட்கும் பொழுது கவனமாக இருக்கும். ஏன்னா இவங்க பாருங்கள், ஆன்மீக ரீதியாக நாட்டங்கள் அதிகரிக்கும் இவங்க வளர வளர. குறிப்பாக கோவில்களுக்கு போகிறது, சித்தர்கள் வழிபாடு, இந்த மாதிரி நிறையா புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல தான் ஒரு எச்சரிக்கையும் தேவை. ஏன்னா இங்கே நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுடைய நல்லதை நோக்கி தான் வருதான்றதே இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இங்கே ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதற்காக சொல்கிறாங்க, எதை மனசில் வச்சுட்டு சொல்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக சொல்கிறாங்க, இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவை ஏற்படுத்திடுது. இதை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். என்னென்னா இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்க ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா எதுக்காக பேசுகிறாங்கன்னு யூகிக்கக்கூடிய அந்த மன தெளிவு இருக்கணும். அதே போல் இந்த இளம் பருவ காலத்தில் இந்த ராசியில் பிறந்த பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் அப்பா அம்மா பேச்சை கரெக்டாக கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு நபராக இவங்களை வளர்த்துறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த காலகட்டத்தில் இவர்கள் நண்பர்கள் சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் இவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுறதுக்கு தான் ஒத்த காலில் நிற்பாங்க. அதை எப்படியாவது யார் என்னன்னாலும், என்ன பண்ணிங்கனாலும் சரி, என்ன செஞ்சிங்கனாலும் சரி, நான் நினச்சதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருப்பது தான் அவர்களை எதிர்காலத்தில் ஏன்டா இதெல்லாம் நம்ம பண்ணோன்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்திடுது. அப்போ இதையெல்லாமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே தான் இருக்குது. இந்த வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து. ஏன்னா இந்த சின்ன வயசுலேருந்து விளையும் பயிர் மொழியிலே தெரியும்ன்ற மாதிரி சின்ன வயதிலிருந்தே இவர்களுடைய செயல்பாடுகளை வச்சு பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் இவர்கள் எதிர்காலத்தில் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பெரும்பாலும் பாருங்கள் இந்த கூட்டு தொழிலுக்கு தான் விரும்புவாங்க. இவங்க வளர்ந்து ஒரு 25-30 வயது ஆகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரீதியாக யோசிச்சாங்கனாவே யார் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், யார் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், இப்படியே தான் யோசிக்கிறாங்க. நிறைய பேர் இவர்கள் இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதகம்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது சொன்ன விஷயங்கள் என்னென்னா, ஐயா நாங்கள் இந்த கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டே தான் பல இடத்துல நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எப்போவுமே மறைவாக பின்னாடி நின்று ஹெல்ப் பண்ண தான் யோசிக்கிறாங்க. முன்னாடி நின்று எதுவுமே பண்ணுறதுக்கு தயங்குறாங்க.
இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா தன் மீது நம்பிக்கை குறைவாக உள்ள நபர்களாக அவங்கள வளர்த்துறாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். சில நபர்கள், சில குழந்தைங்களாம், சில பசங்கள்லாம் வளர வளர என்ன எப்படி இருப்பாங்கன்னா, ஐயோ நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாது, ஐயோ நம்ம எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தன்னைத்தானே தாழ்வாக நினைத்து கொள்ளக்கூடிய மனநிலை இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்துடவே கூடாது. ஏன்னா பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இப்படி தன்னைத்தானே ஒதுக்கி 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 ஓரமாக போய் நின்று தான் எந்த விஷயத்தையும் பண்ணுறதுக்கான ஒரு முகாந்திரமே இல்லாமல் போயிடுறாங்க, அதற்கான ஒரு முயற்சியே எடுக்காமல் போயிடுறாங்க. அப்போ இந்த ராசியில் உள்ள குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். என்னென்னா தன்னைத்தானே தாழ்வாக நினைத்து கொள்ளக்கூடிய பழக்கம் இவங்கக்கிட்ட வந்துடவே கூடாது. அதுதான் டேஞ்சர். அதுதான் அவங்கள எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னாடி நின்று போல்டாக பண்ணவே விடாமல் பண்ணிடும் அது. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இவர்களுக்குள்ளே வரவே கூடாது. அதே போல் நான் சொன்ன மாதிரி சவகாசங்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரியில்லாத நபர்கள்னால் இவங்க விலகி ஓடிடணும் அவங்ககிட்டருந்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா மற்றவர்கள் இவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள், மற்றவர்களுடைய தேவைக்காக இவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். நேரமும் காலத்தையும் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் மற்றவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இதையெல்லாம் மிதுன ராசியில் பிறந்த பசங்க பொண்ணுங்களாம் யோசிக்கணும், புரிஞ்சுக்கணும். பெற்றவர்கள் பேச்சை கரெக்டாக கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் பசங்க இந்த ராசியில் இருக்காங்கன்னா நீங்கள் இது எல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. அதே போல் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இவர்களுக்கு எப்போவுமே மாதத்தில் ஒரு முறையாவது அவங்கள வியாழக்கிழமையான கூட்டு போயிருங்க, கோயிலுக்கு கூட்டு போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வீங்க. அது அவங்களுக்கு பாருங்கள், அந்த ஒரு மன தெளிவையும் ஒரு சுறுசுறுப்பையும் ஏற்படுத்தும். என்றைக்குமே லைஃப்பில் எடுக்கிற முயற்சி, எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே நிதானமாக பொறுமையை யோசித்து முடிவெடுக்கக்கூடிய அந்த பண்பை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்த பசங்க பொண்ணுங்கன்னா இந்த இளம் பருவத்தை அடையும் பொழுதுலாம் பார்த்திங்கன்னா அவசர முடிவு தான். எதை எடுத்தாலும் அவசரமாக அந்த நேரத்தில் பெற்றோர்கள் முன்னோர்கள்னு யார் சொல்கிறதையும் கேட்குறதில்ல. அவங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை தான் அப்படி நினச்சி ஒவ்வொன்றையும் அவசரமாக முடிவெடுக்கிறனால தான் அங்கே நிறைய சிக்கல்களும் வேதனைகளும் வருது. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பெண்களும் ஆண்களும் என்றைக்குமே நீங்களாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி பேசவே உங்கள் லைஃப்பில் ஷார்ட்டாக சொல்லணுன்னா உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான ரகசியம் என்னென்னா, யாரை பற்றின விஷயம் உங்கள் காதுக்கு வந்தாலும், எந்த தகவல் உங்களுக்கு காதுக்கு வந்தாலும் உடனே நம்பாதீங்க. கொஞ்சம் நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து பாருங்கள். அதில் இருக்க ஒரு உண்மை என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா நீங்கள் மற்றவர்களை பற்றி யூகித்து பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கே எதிராக மாறிடும். இது இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். நாம் பேசுகிற ஒரு விஷயம் எப்படிலாம் மாறுது, வெளியே எப்படிலாம் கொண்டு போய் 1ன்னா 9ன்னு பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாம் தெரியும். அப்போ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் என்றைக்குமே இந்த தெளிவு இருக்கணும். அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இதை மட்டும் இது வரைக்கும் யாரும் சொன்னாலும் என்னன்னு தெரியல, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்னென்னா இந்த ராசியில் பிறந்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ராசியில் பிறந்தவர்கள் எங்கே உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்கள் மனசுக்கு தெரிஞ்சு எங்கே தவறு நடந்தாலும் அதற்கு நீங்கள் துணை போகவே கூடாது. நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் சொல்லிடணும். உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் தெரிவிச்சிடணும். கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல இது பண்ணுறதே எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒருவேளை இவர்களுடைய தேவைக்காகவோ இங்கே நம்ம எந்த விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது, அப்போ நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னா எதையாவது இவர்கள் கண்டும் காணாமல் விட்டாங்க அப்படின்னா அதற்கான அந்த கர்ம பலன்களை இவர்கள் தான் அனுபவிக்கணும். என்றைக்குமே நம்ம கண்ணெதிர நாம் பார்க்கக்கூடிய எந்த வீட்டிலையா இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசுக்கு தப்புன்னு படுத்துனா அதை நேரடியாக நீங்கள் சொல்லிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை நம்ம தேவைக்காக அதை மறைச்சிடலாம், கண்டும் காணாமல் இருக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் பல பாதிப்புகள் ஏற்படுது. அப்போதைக்கு தெரியலனாலும் போக போக ஏன்டா நம்ம இதெல்லாம் கேட்காம விட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வச்சிடும். ஆகவே இது எல்லாமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகவே இருக்குது. மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகள் நல்ல எதிர்காலம் கொண்டவர்கள்.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயதை கடந்தவர்கள் இந்த வயிறு தொடர்பான பிரச்சனை, செரிமானம் தொடர்பான பிரச்சனை, வேலையில் ஒரு நிரந்தர வேலையின்மை, ஊருக்கு இந்த ஊர் மாற்றம் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆகையால் இந்த வேலைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக இந்த வருடத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இதை எல்லாமே சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்குமே ஃபாலோ பண்ணுங்கள், அனுப்புங்க, எல்லாருமே பார்க்கட்டும். ஐயா, நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான். கடவுள் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. அப்போ நம்ம இங்கே எத்தனை 1000 பதிவுகள் போட்டாலும் சரி, இப்போ நம்ம 10,000 வீடியோக்களுக்கு மேலே போட்டோம். நம்ம சேனலில் 11 லட்சத்துக்கும் மேலே இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பார்வையாளர்கள் பார்த்திங்கன்னா பல 30 கோடிக்கும் மேலே இருக்காங்க பார்வையாளர்கள். அப்போ அவ்வளோ பேரும் பார்த்துருக்காங்க, நம்மளுடைய பதிவுகளை ஷேர் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போது ஒரு மனிதனை அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் காரணம் இல்லாமல் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பு நீங்கள் தான். நீங்கள் இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ அதற்கு ஒரு வகையில் நீங்களும் தான் காரணமாக இருப்பீங்க. இதுதான் உண்மை. இது கசப்பாக இருந்தாலும், கேட்குறது கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் சிந்தித்த சிந்தனைகளும், நீங்கள் சேர்ந்த சேர்க்கைகளும், நீங்கள் எடுத்த முடிவுகளும் தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கணும். இதுதான் நீங்கள் என்ன மறுத்தாலும் இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்வில் நல்லதை பெறக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். நான் இன்றைக்கி 1000 பதிவுகள் தரலாம், இன்னும் 1,00,000 வீடியோக்கள் கூட நான் போடலாம். ஆனால் இதை பார்க்கும் நீங்கள் இதை புரிந்து கொண்டு உங்கள் மனக்கதவை திறந்து கொண்டு இதில் உள்ள விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான விதிமுறைகளை வகுத்து கொண்டால், நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன், விதிமுறைகள் இல்லாத வாழ்க்கை என்றுமே முழுமை பெறாது. போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக அவங்க போய் சேரவே மாட்டாங்க, இலக்கை அடைய மாட்டார்கள். விதிமுறையோடு வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த இடத்தை அடைவார்கள். பிரபஞ்சம் அவர்களுக்குத்தான் உற்ற தோழனாக நிற்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும். இப்படி தான் நான் இருப்பேன், இதை தான் நான் பண்ணுவேன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்குவேன், என் வேலைகளை இந்த நேரத்தில் முடிப்பேன், இந்த நபர்களோடு நான் சேர மாட்டேன், இவங்களோட தான் சேருவேன். ஏன்னா இங்கே எல்லாருமே சமம் தான், யாரும் மேலே கீழெல்லாம் கிடையாது. பணக்காரங்க, ஏழை, இதெல்லாம் எந்த இதுவும் இல்லை, எல்லாம் மனிதர்கள் தான். ஆனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, பழகக்கூடிய நபர்களிடம் பார்த்து பழக வேண்டியதாக இருக்குங்க. யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட பழகிறோம், என்ன நம்மளை நினச்சிட்டு நம்மளை என்ன விஷயத்துக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்மளை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, நம்ம முன்னாடி இப்படி பேசுகிறாங்க, போனதுக்கப்புறம் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் புரிந்து கொண்ட நபர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். இதுதான் வாழ்க்கையின் ஞானத்தை பெறுவது அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தின் பலன்கள், கிரகநிலை பலன்கள், இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் பலன்கள் படி இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்குன்றது எல்லாம் ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும், இதை நடைமுறையில் எதிர்கொள்ளக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகளே இருக்குது. ஆகவே தொடர்ந்து எல்லா பதிவுகளுமே பாருங்கள். நம்மளுடைய சேனல் நேம் மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. நல்லதே நடக்கும் என்று நம்மளுடைய சேனல் பேர். எதுக்காக இந்த பேரை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம்னா, நம்ம சேனல் பேர் சொல்லும்போது கூட அது உங்களுக்கு நல்ல அதிர்வலையை கொடுக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருக்குது. அப்போ இனி நம்ம சேனல் நேமை நீங்கள் சொல்லும்போது கூட அது உங்களுக்கு நல்லது தான் கொண்டு வந்து சேர்க்கும். நல்லதே நடக்கும் என்பதே நமது சேனலுடைய பேராக இனி மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதே போல் நமது மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மற்ற கடைகள்லேயும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டோம். ஆகையால் இன்னும் சில நாட்களில் மற்ற கடைகளில் நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் அருகில் உள்ள கடைகளிலும் நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்கள் தாராளமாக இனிமேல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி கூட வாங்குறதுக்கு வெயிட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் கடைகள்லேயே கேட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். ஆகவே அதற்கான அப்டேட்லாம் வந்தோன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.